ஏவன் ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ நவாலியில் நிற்கிறேன். நவாலியில் என்ன விசேஷம்னு சொன்னால், இன்றைக்கு ஆடிப்புறத்தில் வந்து இங்கே ஒரு 2 அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. ஒன்று கண்ணகி அம்மன், களவோட கண்ணகி அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு புட்டி அம்மன் என்று சொல்லி அந்த ஒரு சின்ன கோயில் தான். அது சம்பந்தமான ஒரு சின்ன வீடியோவும் எடுத்துக்கொண்டு அப்படியே தொடர்ந்து களவோட அம்மனில் நடக்கின்ற பூசைகள் வழிபாடுகளையும் எடுத்து இன்றைக்கு அந்த கிராமிய வழிபாட்டு முறையை பாரம்பரிய முறையில் நடக்கிற விஷயங்களை ஒரு சிறு தொகுப்பாக உங்களுக்கு இருக்கின்ற உண்மையில் இந்த இப்படியான விஷயங்கள் ஊரில் இருக்கிறது சின்ன சின்ன கோயில்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஒரு அழகான முறையில் இது நடைபெறும். மற்றது ஒரு பக்திபூர்வமான முறையில் அந்த இடங்களில் நடைபெறும். இது சம்பந்தமான வீடியோ தான் உங்களுக்கு தர இருக்கிறேன். வாங்க நேஜி போகலாம். நேஜி போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியை பாருங்கள். உண்மையில் இந்த விஷயம் இந்த கோயிலை பற்றி இங்கே ஊர் மக்களிட என்ன பெருமை இருக்குன்றதை நான் இதில் காட்டுறேன். ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்கும். நான் முழுக்க அந்த வீடியோ உங்களுக்கு தரேன். பெருமையடைகின்ற வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த இடத்துல வந்து இந்த புட்டியம்மன் கோயில் இருக்கிற இடம் இதுதான். ஒரு சின்ன கோயில் தான். ஒரு மேலே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். சின்ன ஒரு புட்டியில் இருக்குது. அதுதான் புட்டியம்மன் சொல்லி இந்த வயல்வெளி நிறைந்த இந்த நவாலி ஊரில் வந்து அந்த இடங்கள் பாருங்க. இப்படி வயல் விதைக்கிறேன் இன்னும் மழை இன்னும் வரையில் இருந்தேன். இது முடியத்தானாக்கும் அந்த மலையிலெல்லாம் வந்து இந்த இது பாருங்கள். இந்த கோயில் ஒரு சின்ன கோயில் தான். பார்ப்போம். அங்கே ஒரு சிறிய பூசை வருது. நான் முன் கோயில் எடுக்க வந்தேன். ஆனால் இதை இந்த பெருமையை இருக்க சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வந்தேன். நல்ல அழகான முறையில் இந்த கோயில் அமைந்திருக்கு. ஒரு சிறிய ஒரு மரத்துக்கு கீழே வேப்ப மரங்கள் நிறைந்த இந்த பகுதியில் வந்து இந்த இடம் இருக்குது. நாங்கள் இது சம்மந்தமான அந்த வீடியோ தான் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். உண்மையில் ஒரு பிட்டியில் தான் இருக்குது. பார்ப்போம். முள்ளுக்கு போய் பார்ப்போம். சிறிய கோயிலாக இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது கோயில் சின்ன கோயில். இது நாங்கள் ஒரு பக்திபூர்வமான இந்த கிராமிய வழிபாட்டை இது செய்யணும். அது சம்பந்தமாக தான் இப்போ காட்டியிருக்கிறேன். கேட்டதெல்லாம் அருள்வான் கேதே ஜரநாத. கேட்டதெல்லாம் அருள்வான் கேதே ஜரநாத. கேட்டதெல்லாம் அருள்வான் கேதே கண்ணகி அம்மன் இருக்குது. இதில் வந்து அந்த வரலாறு வந்து இதில் போட்டிருக்கு. படமாக்குறி இருக்குது. கண்ணகி அம்மனுடைய வரலாறு தான் இதில் இருக்குது. தண்ணி குடிக்கிறாரு. இது யார்கிட்ட தெரிய இதில் பிட்டியில் இருக்கிற அம்மன் தான் இந்த பிட்டி அம்மன் பேர். நவாலியில் இருக்கிற அந்த சின்ன ஒரு அம்மன் தான் பிட்டி அம்மன். அது அந்த மூலஸ்தானத்துக்குரிய இதெல்லாம் இருக்குப்பா. கண்ணகி
இது வந்து கண்ணகி வந்து இங்கே தங்கிட்டு தான் அந்த கோயிலுக்கு போன மாதிரி தான் அந்த வரலாறு இருக்குது. நல்லா ஃபுல்லாக தெரியாது, இருந்தாலும் அந்த ஒரு கண்ணகி வழிபாட்டு முறையைத்தான் இங்கே செய்து கொண்டிருக்கணும். அழகான முறையில் அந்த இதில் வந்து கால் வச்சுத்தானா அந்த களவோட அம்மன் அங்கே போய் குடிகொண்டதாக ஒரு வரலாறு சொல்லினோம். நாங்கள் அது சம்மந்தமான உள்ளுக்கு போய் விசாரிப்போம். ஆனால் இங்கே பக்தர்களுக்கு எல்லாம் சின்ன வயசுக்காரனுடைய சின்னலாம் அவ்வளோ அவைகளுக்கே தெரியாது. அது பழைய காலத்து ஆக்களை தான் கேட்கணும். இருந்தாலும் நான் இந்த கோயிலை காட்டினதில் பெருமை அடைகின்றேன். தொடர்ந்து அந்த அந்த மற்ற கோயிலில் போய் அதை நான் உங்களை காட்டிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த விழா இது நடை களவோடை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பிரமாண்டமாக இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. உண்மையில் இன்றைக்கு ஆடிப்புற விழா வந்து பெரிய விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு கோவில். உண்மையில் ஒரு அழகான ஒரு கோவில். சின்ன கோவில் தான், ஆனால் அந்த கருங்கல்லால் தான் இந்த அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அதாவது மூலஸ்தானத்துக்குரிய அந்த கட்டிட அமைப்பு வந்து கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஒரு அற்புதமான ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் அது இந்த விசேஷமாக இந்த கோயில் கண்ணகி அம்மன் ஆலயம் விளங்குகிறது. களவோடை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய இன்றைக்கு ஆடிப்பூர விழாவில் பகல் விழா தான் படம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலமரத்தோடு சேர்ந்து ஒரு வைரவர் நாகம் அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு சுவாமிகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த ஆலமரம் இந்த சூழல் வந்து ஒரு அமைதியான பெரும் வேப்ப மரம் ஒன்று இருக்குது. ஒரு அமைதியான சூழலில் வந்து இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது வந்து ஒரு விசேஷமாக ஒன்று பார்க்கப்படுகிறது. இந்த வேம்பு இந்த சைஸை பாருங்கள். ஒரு பழமை வாய்ந்த இந்த கண்ணகி வந்து இங்கே தங்கியதாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த வரலாறை நான் இணைத்து கொண்டு யாராவது கேட்டால் இதை பற்றி கேட்கலாம்ன்றதை நான் யோசிக்கிறேன். பார்ப்போம், முடிந்த அளவுக்கு இந்த ஆலயத்தினுடைய இதை பற்றி கேட்டுப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். கண்ணை வந்து என்னென்று சொன்னால் ஆடமல் கண்ணகி இது பாண்டிய மன்னன் தான். அப்போ அந்த நாட்டில் ஒரு சூழ்நிலை போய் சொல்லியிருக்கான். என்னன்னு சொன்னால் இந்த பெண் இந்த நாட்டில் இருக்குமே இருந்தால் நாடு அடியுமென்று சொல்லியிருக்கான். அப்போ கண்ணகி என்ன இறாள்ண்டா முழக்க நூந்து போச்சு என் வெற்றில் இறங்குது என்ன சிக்கலன்ட்டு இருந்தாப்போ தான் மாதவி வந்து கண்ணகிக்கு முறையிட்டுருக்கான். கண்ணகி வந்து உடனே என்ன செய்கிறார், தலைவிதி கோலமாக அகோர தண்ணியில் ஒரு மணி அடிக்கிறான். மணி அடித்தா அவன் அரிஜன் இந்த நேரம் கட்ட இருந்தது ஆட விடுவான். விடு போனோடனே வந்து என்ன செய்கிறான், என் புருஷன் கண்டனாண்டு உன் புருஷன் கண்டான் நீ தவறிவிட்ட அநீதியான வழியில் போட்டேன். இதோ வேறு எந்த மந்திச்சு நம்ம கட்டு இருக்குது. அது எல்லாம் பற்றி எல்லாம் நாடு அடிக்கத்தங்க. அப்போ அவள் பார்த்தா
நான் ஒரு இதான இது இந்த நாட்டை விட்டு படிக்கணும் தான் முதல் வந்து தங்கினது தான் கண்ணை என்ற பேர் தான் இந்த புட்டி குட்டியா கண்ணகியும் குட்டி அதை எடுத்துறாங்க. கண்ணை இந்த அந்த 15 அப்போ தான் தோற்றப்பட்டேன். அப்போ மாடு மேய்ச்சி கொண்டு கேட்க சொன்னால் ஏன்னா தண்ணி வேணுமெண்டு இது காடு தானே தண்ணி வேணுமென்னு சொன்னீங்க. தண்ணி எங்கே எடுக்கிறது நாங்கள் எதுங்குறேன் எங்கள் இந்த அம்மா மேலோட எதுங்குறேன் ஒன்றும் இல்லை. அவன் சொன்னான் நீ அங்கே போய் பட்டையில் தலை பட்டியில் அடி கொண்டு வா தான் கிணறு. அப்போ இந்த தண்ணியை கொடுத்துட்டு சொன்னேன் என்ன தனியாக பாருங்க தனியாக பார்த்தா எல்லா இடம் காட்டு ஆயிரம் கண்ணா காட்டுச்சு. காட்டுக்க என்ன ஆதரிக்கும் அப்படியாண்டா ஒரு பூவும் தண்ணியும் ஒரு விளக்கம் ஒரு கஞ்சியும் வச்சா காணும். இதோட அம்மன் சரித்திரம். அதில் இருந்ததுக்கும் இதுக்கு வந்ததுக்கு இதுக்கு வந்தாங்கன்னா அந்த இடம் பேர்ந்தாங்க பூயிடாது பூயில் ஒன்று கட்டணும்னு சொல்லி இந்த மூலஸ்தானம் வந்து 100 வருஷத்துக்கு மேலே கட்டி ரெண்டாவது மிடிக்கா வந்தது. மிடிக்கா வந்த போல நான் சொன்னேன் மூலஸ்தானே நின்று கை வைப்பீங்க இந்த காரணத்தை கொண்டு நினைக்கிறேன். அம்மன் உறுதி ஆன்மீகம் முப்பட அதுக்காக தங்கி இருக்க உதவி மாட்டேன். இந்தியாவிலேருந்து சாமியார் வந்ததுன்னா அப்படி செய்யப்படாது முன்னத்தான அடித்து காட்டணும். இங்கே பாரு நீ ரொம்ப உடம்ப வச்சுக்கொண்டு இங்கே பாரு உங்களுடைய ஆத்மியம் அங்கே நிற்கிறது தெரியுமா அவங்க நீ சாமியாக இருந்தாலும் உங்களுடைய ஆத்மியம் அங்கே நிற்கிறது சொல்லுமா என்னையா கலைக்கிறாரு. நான் சொன்னேன் எங்கள் இந்த ஆத்மீகம் முந்தின ஜனங்கள் தான் அம்மனுக்கு தான் தீவிச்சு கஞ்சி கொடுத்தது. அவன் இந்த ஐநத்துக்காக கதை தோற்கணும் அம்மனுக்காக கதை தோற்கணும் அம்மனுக்காக இந்த ஆத்மியம் வெளியில் பறந்து உள்ளுக்கு பெற வேணும். அதுக்காக தான் இந்த கதை திறக்கிறோம். இது காது எல்லாம் மாதிரி வந்துட்டு ஆன்மீகத்தை பற்றி ஒருத்தருக்கு தெரியாது. மற்றது அவையில் ஆன்மீகத்தை எல்லாம் தங்களுக்கு தேடாமல் வேறு எங்கெல்லாம் தேடினோம். பண்ணதை கொண்டு வந்து இந்த சங்கதியை போட்டு வந்து முழு அடித்து முன்ன தொட்டால் என்ன தொட்டு போட்டால் நான் தொட்ட நீ வடிவாத்தோடு தொட்ட நீ வடிவாத்தோடு ஏன் தந்து மத்திய கதை வைக்கிறேன் 2 நாளே என்னோட நடந்து அதுக்காக தான் நாங்கள் பவனம் இருக்கிறது. அது நல்ல விஷயம். என்னென்னு சொன்னால் உண்மையில இந்த கதைகள் எல்லாம் இழுத்துக்கொண்டு இருக்கு இல்லை அது வடிவா சொன்னவர் உண்மையில எனக்கு இப்படியான தகவல்லாம் தேவைன்னா உங்களோட கிராமிய வழிபாடுகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகிறோம். அதுக்காகத்தான் இந்த பழமையெல்லாம் எடுத்து சொல்லணும் மக்களுக்கு. எங்களோட சமயத்தில் ஒரு பிள்ளைனா கல்வெட்டுகள் வடிவம் அழுகிறேன் அதுதான் மாற பிரச்சனை இல்லை. எங்கிறாரு நானங்க வீட்டை கேட்குறேன் வீட்டை வாங்க ஒருக்காக வந்து பாருங்க அவர் சொல்லிட்டு வீட்டை போய் பாரு மக்கள் அதுவும் தெரிஞ்சிருந்தா இந்த இதுக்கு இன்னும் இருக்குது. பார்த்தீங்களா இன்றைக்கு நான் வேளான்னு சொன்னார். நான் தான் வந்து கேட்டபடியே அவர் சொல்லணுமென்று இருக்கல. அது ஒரு எந்த நான் வச்சு அவரில் அன்பில் வந்து வாங்க ஐயா இருக்க நீ வந்து வெறும் வந்தது இது எல்லாத்தையும் ஆசையாக என்னன்னு சொன்னால் எங்களோட சேர்ந்து எல்லாம் உள்ளாத மாதிரி நான் வந்து போட்டு நடந்து எங்களுடைய தண்டு குளிச்சு வளர்ந்துட்டு இந்த கோயில் ஆடு காட்டுட்டோம். 7 12 27 28 ஏதாண்டு வாழ்க்கையை வருத்தம் அதை தான் சொன்னது இறங்கி ஏறுறாங்க. அப்போ 4 பொம்பளை ஒரு ஆம்பளை இறங்கி போய் திரும்ப அதுவும் ஆம்பளை ரோடுறேன். அப்பா பெய்யாது எனக்கு என்னென்னு சொன்னால் உடனே கடவுளோட இந்த மனம் நினைக்கிறேன். நன்றி ஐயா. உண்மையில் இந்த தகவலுக்கு நான் தொடர்ந்து இருக்கிற இன்றைக்கு நடக்கிற பூசையிலையும் எடுத்து இந்த இதெல்லாம் முடிச்சு கொண்டு நான் எங்களோட ஊரில் அப்போ என்ன கேட்டேன் நீ இருக்கா தீபங்காட்டன் அம்மனுக்கு நான் அம்மனோட ஓம் இல்லை சொன்னால் அம்மா ஊரில் எங்களை கொண்டு வச்சு கொண்டு பழகி காது இன்னும் கொஞ்சம் நேரத்தால் இந்த வந்து இங்கே பூசை ஆரம்பமாக இருக்கிறது. உண்மையில் இது ஒரு கிராமிய வழிபாட்டு முறையில் இங்கே இந்த கண்ணகி வழிபாடுகள் வந்து இங்கே நடைபெற இருக்கிறது. உண்மையில் விசேஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும். உண்மையில்
கிராமிய வழிபாடுகள் இப்போ எங்கெங்கே நடக்குதோ அங்கே எல்லாம் சிறப்பான ஊராகத்தான் இங்கே திகழணுன்றதில் எந்த மாற்ற கருத்து இல்லை. இது என்னதான் இப்போ வந்து பூசைகள் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த கிராமிய வழிபாட்டு முறையான அந்த பூசை வழிபாடுகளை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். உண்மையில் ஒரு அருமையான ஒரு காட்சியாக தான் இன்றைக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் ஒரு கிராமிய வழிபாடுன்றது ஒரு கிராமந்தோறும் நடைபெறுகின்ற அந்த கண்ணகி வழிபாட்டில் வந்து இந்த கிராம வழிபாடு அதிகமாக இந்த ஊர்வலில் இடம்பெறும். மேலே ஒரு அந்த ஒரு அற்புதமான அந்த பூசைகளை பார்த்து உங்களுக்கு நான் அதில் தாரணுன்றதை நீங்கள் பார்த்து மகிழலாம். மேலே அதை நான் தொடர்ந்து இப்போ விஷயத்துடன் ஆயத்த மணி அடிச்சாச்சு. பிள்ளையார் வந்து பிள்ளையார் பூசை நடக்க போகுது. இந்த பிள்ளையார் பூசை தொடர்ந்து இந்த மணியத்தால் பிள்ளையார் பூசை நடைபெறும்.
இப்போ நாங்கள் அந்த பிட்டியம்மனுக்கு அந்த பூசை செய்யத்தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். உண்மையில் அந்த பிட்டியம்மன் பூசை முடிஞ்சு தான் இப்போ திருப்பி இந்த கோயிலில் நடக்கும். அது சம்மந்தமான காட்சி தான் இருக்கிறோம். இந்த ஒற்றையடி பாதையில் இந்த வந்து அந்த பிட்டியம்மனுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த வழியை பாருங்கள். இதுவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடமாக இருக்கிறது. உண்மையில் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். பக்தர்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பூசை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது. பிட்டியம்மனை நோக்கி போய்கொண்டிருக்கிற பக்தர்கள். நானும் அதில் கலந்து கொள்வதில் பெருமையடைகின்றேன். உண்மையில் இந்த இடத்துல இருந்து அந்த கோயிலிருந்து உண்மையான அந்த கண்ணகி வந்த இடம் வந்து அந்த பிட்டியம்மன் தான் சொல்லினோம். அதுக்கான பூசை நடக்க போகுது. அந்த பூசையைத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். பக்தர்களும் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் பின்னால் போவோம். ரைட், அது நான் இப்போ வரைக்கும் எடுப்போம். ரைட், இந்த கிணறு ஒன்று இருக்கா, அதை நாங்கள் இப்போ வரைக்கில் எடுப்போம். வந்த அப்புறம் தான் பல தகவல்கள் எங்களுக்கு தெரிய வருது. அங்கே இதுவும் ஒரு கேணி ஒன்று இதில் கட்டுப்படுது. ஆல்ரெடி இருந்த கேணியை இப்போ புறநாய்ப்பு செய்யணும் போல இருக்குது. பூசை நடக்கிறதுங்க வேறு மேளம் மேளம் எல்லாம் போய் கொண்டிருக்குது. அங்கே பூசை நடக்க போகுது. மணி அடிக்குது. இதுவும் ஒரு கல் குத்து தான். அந்த கிராமிய வழிபாடுகள் வந்து எப்படி நடைபெறுகிறன்றதை பாருங்கள். யாழ்ப்பாணத்தில் கூட இந்த கிராமிய வழிபாடு வந்து இன்று கூட மங்காமல் இந்த பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சில ஊர்களில் தான் இந்த கிராமிய வழிபாட்டை நிப்பாட்டியிருக்கிறோம். ஆனால் எங்களை நவாலி எங்களை படத்தரிப்பு அந்த பக்கங்கள் எல்லாம் இப்போவும் அந்த கிராமிய வழிபாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகளை இப்போ காணக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த பிட்டியம்மனுக்கு போவோம். அங்கே நடக்கின்ற பூசை வழிபாடுகளை பார்த்துட்டு தொடர்ந்து திருப்பி இந்த ஆலயத்துக்கு வந்து பிட்டியம்மனுக்கு போய் கொண்டிருக்கணும்.
தண்ணி காணும் வழக்கு என்ன இருக்கா சொல்லுங்க. என்னது வயசு போன யூனிவர்சிட்டியில் அம்மா வந்து இந்த வயலில் வேலை செய்தாக்கிட்ட தண்ணி தாங்க வந்து கேட்டாங்க. இப்போ அவங்க தண்ணி எடுக்க போய் வர்றதுக்கு இடையில அவன் சரியாக ஊந்தி அந்த கிணறு அதில் இருக்கிற அந்த கிணறு வந்து அந்த அதுதான் வரலாறு. இந்த அம்மா அதுன்ற வரலாறு தான் இப்போ போட்டிருக்கேன். அது அதாக யாரோ ஒரு கடவுள் கொடுத்துருக்கு. அந்த வரலாறு தான் அந்த போட்டிருக்கு. இந்த பிட்டி அம்மன் சொல்லக்கூடிய இந்த கண்ணகி வழிபாடு. கண்ணகி வந்து இந்த இடத்துல வந்து தனக்கு தண்ணி தாகம் வேணும்னு சொல்லி இந்த கிராமங்களில் இருக்கிற அந்த வயலில் வேலை செய்கிற ஆக்கள்கிட்ட கேட்டு கடைசியாக ஒரு கிணறு தானாக ஒரு தடியாண்டு ஊண்டும் போது அந்த தண்ணி ஊற்றெடுத்து அந்த தண்ணியை குடிக்கிறதான ஒரு வரலாறை தான் இன்றைக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். உண்மையில் அந்த வரலாறோட இந்த பிட்டியம்மனுடைய பூச வழிபாடுகள் நிறைவு பெற்று இந்த பிட்டியம்மன் அந்த கண்ணகி கோவில் அதில் இருக்குது. அதுன்ற பூச வழிபாடுகள் ஆரம்பமாக இருக்கிறது. அதோடு சேர்த்து அதையும் சேர்ந்து நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட பயணிங்க அந்த பூசையும் வந்து கண்டு இந்த கிராமிய வழிபாட்டு முறையினுடைய தத்துவங்களையும் கிராமிய வழிபாடு எப்படி நடத்தப்படுகின்றதையும் உங்களுக்கு காட்டி கொண்டு வருவதில் நான் பெருமை அடைகின்றேன். உண்மையில் பக்தர்கள் இந்த கிராமிய வழிபாடில் இருக்கின்ற முழு நம்பிக்கையும் முழு பூசையில் தாங்களாக ஈடுபடுகின்ற அந்த ஒரு காட்சி வந்து இந்த கிராமிய வழிபாட்டெலாம் இருக்குது. உண்மையில் ஒரு அற்புதமான அந்த ஒரு நிகழ்வு இடம்பெற்று இந்த பூசை நடைபெற்று கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இப்போது நாங்கள் அதில் இருக்கின்ற அந்த அம்மனுடைய கண்ணகி அம்மனுடைய வழிபாடையும் பார்க்கலாம். தொடர்ந்து வாங்க அப்படியே தொடர்ந்து போகலாம். பூசைகள் நடைபெற்று முடிந்து விட்டது. இப்போது பிட்டி அம்மனுடைய பூசைகள் முடிந்து விட்டது. இப்போ பக்தர்கள் வந்து அந்த அம்மனை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கண்ணகி அம்மனுடைய வரலாறோடு சேர்ந்த ஒரு வரலாறு தான் இந்த இடத்துல கிராமிய வழிபாடாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சி வந்து பார்த்து கொண்டிருக்கோம். அந்த நாங்கள் அந்த வரலாறோடு இணைந்த ஒரு அந்த அம்மா வந்து அந்த ஒரு பாட்டி வந்து அந்த கல்லை தண்ணி தேவைன்னு சொல்லி தண்ணி கேட்கும்போது அந்த ஊண்டப்பட்ட அந்த குச்சியால் ஊண்டி வந்த தண்ணி கேணி தான் இது அந்த தண்ணி கிணறு. இதில் இருந்து அந்த அம்மா எடுத்து தண்ணி குடிக்கிறதாக அந்த வரலாறுகள் இருக்குது. அது இதுதான் இது சம்பந்தமான அந்த காட்சி தான் இப்போ பார்த்துட்டு இருக்குங்க. உண்மையில் இந்த கேணி இந்த வளாகத்தோடு சேர்ந்து இருக்கிறபடியே இந்த கோயிலோடு சேர்ந்துருக்கு. இதால் வந்து இப்போ நாங்கள் போன அந்த கோயிலுக்கும் இப்போ அதில் நின்று தண்ணி கேட்டு அவள் தானே தோன்றி இந்த இது முந்தி எப்படி இருக்குது இப்போ கொஞ்சம் சுத்தப்படுத்தி மரங்கள் முந்தி முழுக்க இது காடாக இருந்தது. ஒரு பத்தையாக காடாக இருந்த இடத்துல இதில் தோன்றி எடுத்தப்பட்ட இந்த கிணறு தான் இது. சரி, தொடர்ந்து நாங்கள் கோயில் பூசையை பற்றி பார்ப்போம். அது பக்திக்கு அன்னதானம் நடக்கிற இடம், அன்னதானம் பொங்கின சமைச்ச இடங்கள் அப்படியே தொடர்ந்து வரும். இதில்
அது வடை சுடின போல இது இன்னும் அங்கே போயில்லை வணக்கம்
அதுதான் முக்கியம். தொல்புகழ் பாடியும் மாடியும் பல்லாண்டு உருதுமே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அப்பமூடவன் கூறி கப்பிய கரே முகன் அடிபணி கச்சிடும் மாடியவர் புத்தமி புதல்வனை மட்டவுள் மலர் கொடும் பணிவேனே முத்தமிழடை வினை முற்படுகிறே